அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் அடிக்கடி நேஷ்னல் ஹைவேல தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த தகவல் ரொம்பவே முக்கியமான தகவல். கட்டாயமாக காணொலியை முழுமையாக பாருங்கள். நம்ம நேஷ்னல் ஹைவேல பயணிக்கும் போது ஒவ்வொரு 30-40 கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு டோல் பிளாசா இருக்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்த்துருப்பீங்க. டோலும் நம்ம கட்டிட்டு பயணிச்சுன்னு இருப்போம். ஆனால் இப்போ அதுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆனுவல் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் மினிஸ்டரான திரு நிதின் கட்காரி. ஆனுவல் பாஸ் வந்துட்டு 3000 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த இடத்துக்குன்னா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா டோல்லையும் நீங்கள் பயணிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அந்த டோலில் நீங்கள் பயணிக்கும் போது 200 முறை தான் வந்துட்டு உங்களுக்கு அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வருஷத்தில் 200 முறை அந்த டோலை பயணிக்க முடியும். இல்லைன்னா ஒரு வருஷம்ன்றது தான் அதனுடைய கணக்கு. ஆனால் இது பயனுள்ளதாக இருக்குமான்னா ஆமாங்க, கட்டாயமாக இது பயனுள்ளதாக தான் இருக்கும். இது எப்பத்துலேருந்து இருக்குன்னா, இப்போ இந்த 2025 ஆகஸ்ட் 15 இது நடைமுறைப்படுத்தப்படுது. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய பழைய ஃபாஸ்டேக்லேயே இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ராஜ்மார்க் யாத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை அப்டேட் பண்ணலாம். இல்லைன்னா NHAIன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் இந்த விஷயத்தை அதில் நீங்கள் பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது உங்கள் ஃபாஸ்டேக்லேயே அப்டேட் ஆகிடும். ஆனால் இந்த பதிவு உங்களுடைய ஒரு வண்டிக்கு மட்டும்தான். நீங்கள் இன்னொரு வண்டிக்கு மாற்ற முடியாது, ரிஜிஸ்டர் பண்ண இன்னொரு வண்டிக்கு பண்ண முடியாது. அதே சமயத்தில் இது ஒன்லி ஃபார் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான். அப்படின்னா நம்ம சொந்தமாக பயன்படுத்துகிற வண்டிகளுக்கு மட்டும்தான். கமர்ஷியல் பர்பஸில் பயன்படுத்தின எந்த வண்டிக்கும் இந்த சலுகைகள் நடைமுறைக்கு வராது. இந்த ஆனுவல் பாஸ் நீங்கள் 3000 ரூபாய் கட்டுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கட்டாயமாக ஒர்த் இருக்குது. எப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன். என் ஊருக்கு போகணுன்னா நான் வேலூருக்கு ட்ராவல் பண்ணணும். வேலூருக்கு போகிறதுக்கு ஒரு 4 டோல் இருக்குது. அத்திப்பள்ளி, கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, பள்ளிகொண்டான்னு சொல்லிட்டு 4 டோல் இருக்குது. 4மே பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளியில் 35 ரூபாய் இருக்குது, கிருஷ்ணகிரியில் 90 இருக்குது, வாணியம்பாடியில் 110 ரூபாய் இருக்குது, பள்ளிகொண்டாவில் 115 ரூபாய் இருக்குது. நீங்கள் மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 350 ரூபாய் ஆகும். போகிறதுக்கு 4 டோல் ஆகும், வர்றதுக்கு 4 டோல் ஆகும். ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 700 ரூபாய் ஆகும். 8 டோல் 700 ரூபாய் சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 200 ட்ரிப்ஸ் அடிக்கணும் அப்படின்னா 25 டைம்ஸ் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா 200 ட்ரிப்ஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் சார்ஜஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா 700 ரூபாய் ஒரு போயிட்டு வர ட்ரிப் அப்படின்னா 8 டோல் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 200 டோல்ஸ் கன்சிடர் ஆகணும் அப்படின்னா மொத்தமாக 17,500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் 3000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்னன்னா 25 முறை நம்ம அங்கே போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா டோல்லையுமே 200 டோல்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய கணக்கு. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஆனால் நாம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த டோலில் நம்மக்கிட்ட பணம் வாங்குற சிஸ்டமே தப்புன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். முதல்ல இந்த ரோடு போடும்போது என்ன சொன்னாங்க, டோலுங்கெல்லாம் அந்த ரோடு போட்ட காசை வர வரைக்கும் தான் இந்த டோல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ ஃபாஸ்டேக் கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபாஸ்டேக் இல்லாதவங்க டபுள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபாஸ்டேக்கு பாஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் அப்படியே தொடங்கி கடைசியாக இதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ண வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற டோலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இப்போ கொடுத்துருக்கிற இந்த சலுகை உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு சலுகை தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பெங்களூர் டு மைசூர் போகணுன்னா டோலும் இருக்குது, டோலுக்கான வழித்தடமும் இருக்குது. அதே சமயத்தில் சர்வீஸ் சாலையும் இருக்குது, டோல் இல்லாமல் போகிற சாலையும் இருக்குது. அதே மாதிரியான சாலை எனக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். பணம் கொடுத்து போகிறவங்களும் இருக்காங்க, பணம் கொடுக்க வேணான்னு சொல்லி நான் வழக்கமாக எனக்கான சாலையில் நான் போகணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொல்கிற இந்த விஷயம் எவ்வளோ பேருக்கு சரின்னு படுதோ நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ல கொடுங்க. அதே போல் இதை நிறைய பேருக்கு பகிர்ந்து விடுங்க. அப்போ தான் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ட்ராவல் நிறைய பண்ணுறவங்களுக்கு இந்த 3000 கொடுத்து ஆனுவல் பாஸ் எடுக்கிறது ரொம்பவே பெட்டர் சாய்ஸு. கட்டாயமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஒருவருக்கும் பகிர்ந்து விடுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுறவங்க அத்தனை பேருமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.